bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. Welcome to the world of Those cooking. இன்றைக்கி லெமன் ஸ்குவாஷ் தான் பார்க்க போகிறோம். இது ஹோம்மேட் லெமன் எசன்ஸ் தான். இப்போ சம்மர் வர்றதுனால எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 கிலோ பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் பழம் அளவு தெரியலனா ஒரு 15 பழம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோவுக்கு நல்லா பெரிய பழமாகவே ஒரு 15 பழம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை கழுவி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நான் வெதுப்பான தண்ணியில் அந்த பழத்தெல்லாம் போட்டுக்கிறேன். இப்படி போட்டு செய்யும்போது நம்மளுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது. நம்ம ஜூஸும் நிறையா வரும் பிழிஞ்சு எடுக்கும்போது. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு பிளேட்டில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதை 2ஆக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு ஜூஸ் 1 கப்பு வந்துச்சு. 1 கப்பு ஜூஸுக்கு நம்ம 2 கப் சர்க்கரை போடணும். ஒரு கிண்ணியில் 2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். அதே 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாவு மாதிரி. இது ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். ரொம்ப முன்னாடியும் எடுத்துடக்கூடாது, கம்பி பதமும் வந்துடக்கூடாது. அந்த லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். அந்த அளவுக்கு வரும்போது எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுக்கலாம். ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடணும். ஆறின வாட்டி அந்த நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் ஒரு முறை கிண்டிக்கலாம். இப்போ இந்த வடிகட்டியில் நம்ம ஒரு முறை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையில் ஏதாச்சும் தூசி இருந்தால் கூட வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான வேலை தான். நம்ம ரம்ஜான் வருது, ரம்ஜான் சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு உப்பு பிடிச்சிச்சின்னா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜூஸ் கலக்கி குடிக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்டிங் சமயத்தில் நம்மளுக்கு டேஸ்ட்டு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு கரண்டி ஊற்றி கலக்கி குடித்தோம்னாவே போதும். லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எசன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. ஒரு முறை நல்லா குலுக்கிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். அது கூட சப்ஜா விதை, பாதாம் பீசின்னு எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் சப்ஜா விதை ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சம்மர் வேறு வர்றதுனால இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம போட்டு டக்குன்னு குடிச்சிக்கலாம். இது ஒரு கரண்டி அளவு ஊற்றினாவே போதும். ஒரு டம்ளருக்கு ஒரு கரண்டி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே நம்ம வாட்டர் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டியதான். நன்னாரி பிடிக்கிறவங்களுக்கு சேம் இதே மாதிரி தான். ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். சப்ஜா விதை, லெமன் எசன்ஸு,
இந்த நன்னாரி வந்து ஒரு 3/4 ஸ்பூன். இதோட வாட்டர் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான். நான் ப்ளைன் எசன்ஸ் தான் ஊற்றியிருக்கிறேன் நன்னாரியில். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் எது பிடிச்சாலும் அதுவும் ஊற்றி குடிக்கலாம். எசன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. நம்ம வேணுங்கும் போதெல்லாம் கலந்து குடிச்சிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கடல் பாசியில் வந்து கேசரி பவுட்ரு போடலாமா அப்படின்ட்டு. போடலாம், ஆனால் கலர் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த எசன்ஸ் ஊற்றுனீங்கன்னா தான், ரோஸ் எசன்ஸ் ஊற்றுனா தான் அது ஃப்ளேவரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். அதுக்காக தான் அந்த எசன்ஸ் ஊற்றுறது. இதை வந்து மெசேஜ்லேயே போட்டிருந்துருக்கலாம். ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. அதுக்காக தான் நான் வீடியோவிலே டீட்டெயிலாக நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி வேறு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Can you catch my point? வரட்டா மாமே?